Welcome to my channel, Teaching Exams General Knowledge Guidance. Please subscribe my channel. முதலாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, கட்டாய கல்வி தொடர்பான எண்ணக்கரு இந்நாட்டில் முதலில் அறிமுகம் செய்யப்பட்டது. போர்த்துகேயர் காலத்திலாகும், ஒல்லாந்தர் காலத்திலாகும், பிரித்தானியர் காலத்திலாகும், சுதந்திரத்திற்கு பின்னரான காலத்திலாகும். சரியான ஆன்சர் ஒல்லாந்தர் காலத்தில். கல்வி பொதுத்தராதர பரீட்சை உயர்தர பரீட்சையில் பின்வரும் எந்த பாடத்திற்கு பரீட்சை மண்டபத்தினுள் நிரல்படுத்தப்பட்ட கணிப்பான்களை பயன்படுத்துவதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது? காப்போத்தர உயர்தர பரீட்சையில் பின்வரும் எந்த பாடத்திற்கு பரீட்சை மண்டபத்தினுள் நிரல்படுத்தப்படாத கணிப்பான்களை பயன்படுத்துவதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது? வணிக புள்ளிவிவரவியல், கணக்கீடு, பௌதீகவியல், கணிதம். சரியான விடை கணக்கீடு. வரலாற்றை கற்பதன் மூலம் பெரும் அறிவை பயன்படுத்த வேண்டிய விதத்தை மிகவும் சரியாக காட்டும் கூற்று யாது? அதாவது, வரலாற்றை கற்பதன் மூலம் பெரும் அறிவினை பயன்படுத்த வேண்டிய விதத்தை மிகவும் சரியாக காட்டும் கூற்று பின்வருவனவற்றுள் யாது? இறந்த காலத்தின் ஊடாக நிகழ்காலத்தை விளங்கிக் கொண்டு எதிர்காலத்தை கட்டியெழுப்புவதற்கு. இரண்டாவது, இறந்த காலத்தில் செய்த தவறுகள் மீண்டும் நிகழாதவாறு பார்ப்பதற்கு. மூன்றாவது, இறந்த காலத்தில் பெற்ற வெற்றியை மேலும் பேணுவதற்கு. நான்காவது, இறந்த கால புகழ் பற்றிய பெருமையை ஏற்படுத்துவதற்கு. சரியான ஆன்சர் இறந்த காலத்தின் ஊடாக நிகழ்காலங்களை விளங்கிக் கொண்டு எதிர்காலத்தை கட்டியெழுப்புவதற்காகும். ஹாரி பாட்டர் எனும் கதாபாத்திரமானது இறக்க இருந்த நிலையில் உலகம் முழுவதுமே பேரவை போன்ற மனித சகல சலப்பினை ஏற்படுத்தியமை ஒரு முக்கியமான நிகழ்வாகும். உலகில் 5 கண்டங்களிலும் உள்ள சிறுவர் சனத்தொகையிடையே மிக அதிகமான பிரபல்யத்தை கொண்டிருந்த ஹாரி பாட்டர் எனும் நூல் தொடரின் ஆசிரியர் யார்? J.K. ரவுலிங். இவர்தான் ஹாரி பாட்டர் எனும் நூலின் தொடரின் ஆசிரியர் ஆவார். J.K. ரவுலிங். உலக ஆசிரியர் தினம் எப்போது கொண்டாடப்படுகின்றது? அக்டோபர் மாதம் 5ஆம் திகதி உலக ஆசிரியர் தினமானது கொண்டாடப்படுகின்றது. சாக் பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்டுள்ளது? காத்மாண்டு, நியூ டெல்லி, டாக்கா, திம்பு. நியூ டெல்லி ஆகும். சரியான விடை. கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையின் பாடத்துறைகளுள் 2013ஆம் ஆண்டில் சேர்க்கப்பட்ட பாடத்துறை யாது? தொழில்நுட்பம். சேவை முன் பயிற்சி ஆசிரியர்களின் பயிற்சிக்காக தற்பொழுது இயங்குகின்ற நிறுவனங்களின் பெயர் யாது? ஆசிரியர் மத்திய நிலையங்கள். சரியான விடை இரண்டாவது, ஆசிரியர் மத்திய நிலையங்கள். தற்கால இலங்கையில் பாடசாலை மாணவர்கள் ஒருவர் முறைசார் பாடசாலை கல்வியில் ஈடுபட வேண்டிய மொத்த வருடங்களின் எண்ணிக்கை யாது? 13 வருடங்கள். காப்போத்தர சாதாரண தர பரீட்சைக்கு பாடசாலை மாணவர் ஒருவர் பாடசாலை பரீட்சார்த்தியாக தோற்றக்கூடிய தடவைகளின் எண்ணிக்கை யாது? 2 தடவைகள். இலங்கையினால் நிறைவேற்றப்பட்டுள்ள கல்வி தொடர்பான மிலேனிய அபிவிருத்தி குறிக்கோள் 2000-2015 யாது? ஆரம்ப கல்வி, இடைநிலை கல்வி, உயர்கல்வி, தொழிற்கல்வி. சரியான விடை ஆரம்ப கல்வியாகும். மகாவம்சத்தின் முதல் பாகத்தை எழுதிய மகாநாம தேரர் வகித்து வந்த கல்வி நிர்வாகம் எது? அனுராதபுர திக்ஷந்த செனவியா பிரிவினா, பொலனறுவை ஆலாஹன பிரிவினா, தம்பதனிய மயூரபாத பிரிவினா, காரகால பத்மாவதி பிரிவினா. சரியான விடை அனுராதபுரம் திக்ஷந்த செனவியா பிரிவினா. மேலத்தேய கல்வி முறைமையிலிருந்து விடுபட்டு கல்வியினை ஆபிரிக்க மயப்படுத்தப்படுவதற்கு முன் உழைத்த ஆபிரிக்க தலைவர் யார்?
மேலைத்தேய கல்வி முறையிலிருந்து விடுபட்டு கல்வியினை ஆப்பிரிக்க மயப்படுத்துவதற்கு முன்வந்த உழைத்த ஆப்பிரிக்க தலைவர் யார்? ஜூலியஸ் நியாரேரோ. இலங்கையின் வடக்கு பிரதேசத்தில் மிக ஒழுங்கமைந்த மிஷனரி பாடசாலை கல்வி முறையானது. மிஷனரி கல்வி முறை பின்வரும் எம்மிஷனரி கம்பெனியினால் உருவாக்கப்பட்டது. இலங்கையின் வடக்கு பிரதேசத்தில் மிக ஒழுங்கமைந்த மிஷனரி கல்வி முறை பின்வரும் எம்மிஷனரி கம்பெனியினால் உருவாக்கப்பட்டது. அமெரிக்கன் மிஷன். அநாகரிக தர்மபால ஆறுமுக நாவலர் சித்திலப்பை மற்றும் ஆகியோரின் பணிகளின் போது பொது இயல்பு பின்வருவனவற்றுள் யாது? அதாவது அநாகரிக தர்மபால ஆறுமுக நாவலர் சித்திலப்பை ஆகியோரின் பொதுவான இயல்பு பின்வருவனவற்றுள் யாது? சரியான ஆன்சரை பார்த்தீங்கன்னு சொன்னால் தமது சமயம் கலாச்சாரம் என்பன தொடர்பாக மறுமலர்ச்சியினை ஏற்படுத்தி செயற்படுத்துதல் ஆகும். கிறிஸ்துவுக்கு பின் 1765 இலங்கையின் கல்வியின் அபிவிருத்திக்காக நிறுவப்பட்ட மோர்கன் கமிட்டியின் ஆலோசனைகளின் விளைவு 1. சரியான ஆன்சர் 4வது கல்வி நிர்வாகத்திற்காக பொதுக்கல்வி திணைக்களத்தினை நிறுவுதல் ஆகும். கல்வி நிர்வாகத்திற்காக பொதுக்கல்வி திணைக்களங்களை நிறுவுதல். இதான் கரெக்ட் ஆன்சர் 4th one. அதிக எண்ணிக்கையான அரச பாடசாலைகளை கொண்ட மாவட்டம் எது? கொழும்பு, கம்பஹா, கண்டி, குருநாகல். சரியான விடை பார்த்தீங்கன்னா குருநாகல். பின்வருவன கடந்த காலங்களில் பாடசாலை மாணவர்களின் நலன்புரிக்காக அரசாங்கத்தினால் அறிமுகப்படுத்தப்பட்ட 3 நடவடிக்கைகளாகும். அவை வழங்கப்பட்ட சரியான ஒழுங்குமுறையினை குறித்து காட்டும் விடையினை தெரிவு செய்க. கரெக்ட் ஆன்சர் CBA. இந்த ஒழுங்குலாம் அந்த ஒழுங்குமுறை காணப்படுகின்றது. அதாவது C இலவசமாக மதிய உணவினை வழங்குதல், B பாடசாலை பாடநூல்களை இலவசமாக வழங்குதல், A பாடசாலை சீருடைகளை இலவசமாக வழங்குதல். சரியான ஒழுங்குமுறை CBA. காப்போத்தர் உயர்தர பரீட்சையில் பாடத்துறைகளில் 2013 சேர்க்கப்பட்ட பாடத்துறை யாது? சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா தொழில்நுட்பம். தொழில்நுட்ப பாடம் 2013 சேர்க்கப்பட்டது. 1981 கல்வி சீர்திருத்த முன்மொழிவுகளை அறிமுகப்படுத்திட எம்முறையானது கையாளப்பட்டது. ஒரு கல்வி வெள்ளை அறிக்கையாக